ஏன் ஆச்சுமா இந்த நேரத்துல இந்த மாதிரி படம் பார்த்தே ஆகணுமா? அம்மாச்சி இப்ப பார்த்தா செம்மையா இருக்கும். ஏடி செமையா இருக்கும் சொல்லிட்டு நீயே பேய் வேற கத்துறா. இப்படி கத்துனாதான் தெரியல இருக்கும். பயந்துட்டு எப்படி சமாளிக்குது பாரு குட்டி பிசாசு. ஏச்சுமா எங்க வந்து ஹெவியா மூச்சா ஸ்மெல் வரல? அது அந்த படத்துல இருக்கான்ல அவன் தான் போயிருக்கான். இந்த நேரத்துல யாரு அம்மாச்சி கிச்சுக்கலக்கா பண்றது? ஏங்க சும்மாங்க சும்மாங்க. இந்த நேரத்துல யாரு அம்மாச்சி டிஸ்டர்ப் பண்றது? ஒருவேளை அம்மாச்சியோட எக்ஸா இருக்குமோ? டேய் வேணா சொன்ன கேளு. டேய் வேணா கிட்ட வராத. இருட்டி விட்டுருவேண்டா. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்ன வேணா சொல்லுவாங்கடா நீ. மூஞ்சி ஆகணும். யாரு கிட்ட வரா? யாரு தள்ளி போக சொல்லுது இந்த கிழவி? என் கண்ணுக்கு யாரையுமே தெரியலையே. டேய் அவளை விடுறா. என் பேச்சுக்கிட்ட போகுதுடா சொல்றல. அவளை விடுறா. டேய் சொன்னா கேளுடா. கிழவி யார் கிழவி என் பக்கத்துல வரா? டேய் யாரா என் பக்கத்துல வரீங்க? அச்சுமா உன்கிட்ட வரா பாரு. உன்கிட்ட வரா பாரு. பாருங்க எவன்டா கிட்ட வராடி? அச்சுமா உன் வலது பக்கம் பாரு. அங்க இருக்கான் பாரு. உன் இடது பக்கம் பாரு. இங்க இருக்கான் பாரு. மேல பாரு. கீழ பாரு. இப்ப முன்னாடி சொன்னது மேல கீழே இல்லையா? அச்சுமா என்ன நீ தூங்கலையா? தூங்கலையா? தூங்குற மாதிரியா பண்ற நீ? காப்பாத்துங்க. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கு. என்னடா இங்க வந்து அயன் பாக்ஸை காணோம்? அச்சுமா அச்சுமா ஏண்டி மூஞ்சி கழுவுனா துடைக்கணும்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்லைன்னா சளி பிடிச்சிரும்டி. ஆல்ரெடி தொண்டை வேற மொட்டை இந்த மாதிரி ஆகுது. அப்பா நான் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கிளவி ஃபேன் ஆஃப் பண்ணிடுச்சுப்பா. என்னடி ஏன் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிச்சிருக்கியா? ஆமா நேற்றுக்கு ஜோனு மழை பெஞ்சதுல நமக்கே எப்படி குளிர்ச்சு. அதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற தக்காளி கொத்தமல்லிக்குலாம் குளிரும்ல. அதுக்குதான் அம்மாச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். என்னது தக்காளிக்கு சளி பிடிக்குமா? ஐயோ ஓடி பாலாயிடுச்சு. திரும்பவும் பாலாயிடுச்சு. ஏய் உடம்புக்கு நல்லதுடி. அப்படியே ஒரு மடக்கு குடிச்சிடு. சார் நான் நேத்தே மெயில் ஃபார்வர்ட் பண்ணிட்டேனே சார். வரலையா? திட்டாதீங்க சார். இப்போ உடனே ஃபார்வர்ட் பண்றேன். வருதான்னு பாருங்க. லைன்ல இருங்க. ஐயோ சார்ஜ் வர 1% இருக்கு. மூணு பேர் திட்டுவானே சார். சார்ஜ் 1% தான் இருக்கு. நான் சார்ஜ் போட்டு ஹலோ ஹலோ ஆஃப் ஆயிடுச்சுடா. ஐயோ அரை மணி நேரம் திட்டுவானே. என்னடா கரண்ட் போயிடுச்சு. அண்ணா எங்கேயாவது காயின் சண்டை போடுறாரோ? மாப்பிள அண்ணாவெல்லாம் கரண்ட் போல. என்னாலதான் போச்சு. அரை மண்டல அத்தை என்ன பண்ண? நீங்க தானே மாப்பிள கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு சொன்னீங்க. அதான் இபி பாக்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு ஃபியூஸ் கேரியரை புடிங்கி வச்சுட்டேன். முழு மண்டலம் ஆயிடுச்சோ?
இவரு வேற மேல இருந்து திட்டுவாரு. அத்தா தூக்குற மாச்சா. தங்க பிள்ளை என்னது இது? பாட்டி இதுக்கு பேர் தான் அலெக்சா. என்னது? போன மாசம் செத்து போன நம்ம சொந்தக்கார பையன் 5 வெட்டி அழகேசன் அவனா வந்திருக்கிறான். ஐயோ அழகேசி இல்ல அம்மாச்சி, அலெக்சா. எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்வா. அதுவும் எல்லா லாங்குவேஜ்லயும் பேசுவா. அப்படியா? எது கேட்டாலும் சொல்லுமா? சரி, அப்ப அவகிட்ட கேளு. போன வாரம் நான் தோச்சு காய போட்டுல என் மாம்பழ கலர் புடவையோ எந்த எடுபட்ட பையனோ தூக்கிட்டு போயிட்டான். அது எவனு கொஞ்சம் கேட்டு சொல்ல. ஏ கிளவி, போலீஸ் இல்ல, ஜெனரல் நாலேஜ் கேள்வியா கேளு. அப்படின்னா? ஏ அலெக்சா, ஜெனரல் நாலேஜ்னா தமிழ்ல என்ன? பொது அறிவு. ஓஹோ, இது கொண்டா. ஐயா அம்மாச்சி என்ன பண்ற? பொதுவாக கிழவிகள் என்ன பண்ணும்? சீரியல் பார்த்து அழுது கொண்டிருக்கும், பக்கத்து வீட்டு நபர்களுடன் சண்டை இழுக்கும், மேலும் பேத்தியோ பேரனையோ அவர்கள் வீட்டில் போட்டு கொடுக்கும் சரியான ஜந்துக்கள் அதுக. ஏய், என்ன கொழுப்பா? உன்னை அலையக்கா தூக்கிட்டு போய் அடுப்புல வச்சு பொசுக்கிடுவேன் பாத்துக்க. ஐயோ அம்மாச்சி அதெல்லாம் பண்ணிடாத. நீ இது சாம்பலாக்குறதுக்கு முன்னாடி அப்பா நம்மள சாம்பலாக்கிடுவாரு. என் பேத்தியால நீ தப்பிச்ச. ஐயோ என் வாழ்க்கையில நான் இன்னும் என்னதான் பார்க்க போறனோ. சரி, நீ இவ்ளோ பேசுறல, உன் 5 வெட்டி அழகேசனை நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேக்கவா? முனியாண்டியோட பேரன் டேவிட்டுக்கும் தங்கராசுக்கும் சண்டை. தங்கராசுக்கு கணபதி காசு கொடுக்கணும். அந்த காசை டேவிட் கிட்ட கொடுத்து தங்கராசு கிட்ட கொடுத்தா கணபதி அவனோட அப்பாவோட பையனோட பேரன். டேவிட்டுக்கும் முனியப்பனுக்கும் என்ன முறை வரும்? அலெக்சா, அலெக்சா, அலெக்சா ஏங்குற அலெக்சா, அலெக்சா, ஏங்குற அலெக்சா. ஐயோ அலெக்சா, அம்மாச்சி உனக்கு சூடா மசாலா தோசை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல? நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டுமா? என்ன மேஜிக் பண்ண போற? அடுப்பங்கரில் போய் தோசை ஊத்த போற, அதானே? சி, அதெல்லாம் நீ பண்றது. நான் ஸ்மார்ட் கிட். இங்க பாரு, இந்த டொமேட்டோ ஆப்பை ஓபன் பண்ணா நம்ம உட்கார இடத்துக்கு சாப்பாடு தேடி வரும். ஏண்டா டொமேட்டோவா? டொமேட்டோன்னா தக்காளி தானே? எனக்கு தக்காளி எல்லாம் வேணாம் தங்க பிள்ளை, தோசை மட்டும் போதும். ஐயா அம்மாச்சி, அது தக்காளி இல்ல, டொமேட்டோ. சரி, நான் சொல்றது மட்டும் செய். இந்த போன்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதுவே டைப் ஆயிரும். இதுல சொன்னா அது கேக்குமா? எனக்கு சூடா மசால் தோசை, அப்புறம் கெட்டியா கார சட்னி, சாம்பார் கொடுக்க சொல்லு. மசாலா தோசை வந்துருச்சு. விலையை பாரு, 150 ரூபாய். ஒரு தோசை 150 ரூபாவா? அவன் என்ன தங்கத்தை கரைச்சி தோசை ஊத்த போறானா, இல்ல வைரத்தை அரைச்சி சட்னி செய்ய போறானா? எதுக்கு ஒரு தோசை 150 ரூபாய்? 50 ரூபாய்க்கு அம்மாச்சி உளுந்து வாங்கினா 50 தோசை போடுவேன். கூல் கூல் கூல், இதுக்கு நீ காசு தரவில்லை. அப்பா அக்கௌண்ட்ல இருந்து அதுவே காசு எடுத்துக்கும். என்னதான் இருந்தாலும் என் மாப்பிள்ளை விட்டு காசுல வேஸ்டா போகுது. வேலைன்னா போ, நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். நம்மள விட்டு இவ மட்டும் சாப்பிட்டுருவாளோ? தங்க பிள்ளா, உனக்கு தோசை போடுறியா? அம்மாச்சிக்கு ஒண்ணு சேர்த்து போட. இப்பதான் வேணான்னு சொன்ன. அது சும்மா டமாசுக்கு, எனக்கும் போடு, பசிக்குது. சரி, இப்போ டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேக்குது. அதாவது சாப்பாடு கொண்டு வர அண்ணனுக்கு சொல்லி சொல்லுமா? ஆமாண்டி, அந்த தம்பி கிட்ட ஒண்ணு சொல்லணும். நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது தெருமுனையில நாய் குட்டி போட்டுக்குது, அவனை பார்த்து வர சொல்லி கடிச்சு வச்சு போடும். அப்புறம் அப்படியே வரும்போது அம்மாச்சிக்கு இந்த தேன் மிட்டாயி, முறுக்கு இதெல்லாம் வாங்கி வர சொல்லு. அவர் டெலிவரி பண்றாரா இல்ல உனக்கு மளிகை சாமான் வாங்கி தராரா? இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்திலேயே வந்துரும். வெயிட் பண்ணு. சீக்கிரம் வர சொல்லு. யார்டா நீ? பல்பொடி விளம்பரத்துல வர பல்ல காட்டுற? யார் பண்ணி? சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்களா? டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணோம். ஓடிபி சொல்லுங்க, அப்பதான் நான் டெலிவரி பண்ண முடியும். இந்த வயசுல யார் கூட நான் ஓடி போக சொல்ற? என் கூட தான் வரியா? ஏய் ஐயோ பாட்டி, அது ஒரு நம்பரு. நான் உன்னை நம்பணும், நீ யார் எதுனே எனக்கு தெரியாது. கிளவி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அங்கிள் 25 35.
பாப்பா என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா தெரியுது? அங்கிள் அங்கிள் சொல்லாம பின்ன ஆன்டின சொல்லுவாங்க அங்கிள். இது வரேன் கவி. யாரடா கேள்வி சொல்ற? உங்களை பத்தி யாரும் கவி சொல்லுவாங்களா? பார்க்க ஜான்வி கபூர் மாதிரி இருக்கீங்க. கப்பா டேய், நான் ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறேன்டா. கப்புல அடிக்கல, வாசனை நல்லா தான் இருக்கு. ஐயோ கிழவி, அவங்க இப்போ படத்துல நடிக்கிற ஹீரோயின். ஸ்ரீதேவியோட பொண்ணு. நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. என்னடா சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுத்துருக்குற? வாசனையே வரல. அக்கா சாப்பாடு ஆர்டர் பண்ண எடுத்துட்டு வந்து கொடுக்குற டெலிவரி பாய் தான் நானு. நான் உன்ன சமையல்காரன் கிடையாது. என்னடா சொல்ற? உனக்கு டெலிவரி ஆக போதா? எங்க காமி வயிறே தெரியல. ஆம்பளை புள்ளையா இருக்கும், அதான் வயிறு தெரியல. பாட்டி டெலிவரி பாய்னா குழந்தை பறத்துக்கு இல்ல, நான் யாராச்சும் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குற பையன். அப்ப கூட என்னத்தா நீதான் ஏதோ குடுக்குற சொன்னியே. போய் போடியா? அடே வாசனை கமகமான் இருக்கு. என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு எங்க அப்பா இருக்கு தவசம் மாப்பிள. அதான் அவருக்கு படையல் போறதுக்காக அவருக்கு பிடிச்ச முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பாரு, உருளைக்கிழங்கு பொரியல், மொறு அப்பளம், பாயாசம், வடனு எல்லாம் பண்ணிருக்கேன். இது உங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு செஞ்சீங்களா இல்ல உங்களுக்கு பிடிக்கும்னு செஞ்சீங்களா? யாருக்கு செஞ்சானா மாப்பிள, நம்ம தானே சாப்பிட போறோம். வாங்க ஒரு புடி பிடிப்போம். என்ன வேணா? அந்த பொம்பளை தான் வேணும். கூப்பிட்டு பாரு, வந்தா கூப்பிட்டு போ. மாப்பிள சாரித்தா. ஓ எதுக்கு எங்க அத்தைய கூப்பிடுற? அந்த பொம்பளை என் முருங்கை மரத்துல ஏறி முருங்காவை பறிச்சுட்டு வந்துட்டா. இல்ல மாப்பிள, இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நான் பாத்துறேன். எவ்வளவு பாச்சு? 100 ரூபாய். 100 ரூபாவா? ஒரு முருங்காவோட விலையை கேட்டா மரத்துல இருக்க மொத்த முருங்காவோட விலையை சொல்றேன். நானும் ஒரு முருங்காவோட விலையை தான் சொன்னேன். உனக்கட்ட இந்த பக்கம் வராத. முதல்ல அந்த பொம்பளை என் வீட்டு பக்கம் வரானான்னு சொல்லு. மாமியார் வளர்த்துக்கான மாமியார. எப்போ சாம்பார்ல முருங்கைக்காய் போச்சு, அப்ப மீதி மாங்காய் தாப்பா. அது வந்து மாப்பிள எங்க அப்பா இருக்கு மாங்காய்னாலும் ரொம்ப பிடிக்கும். அதுதான். ஏன் அந்த ஆள் மாங்காய் எல்லாமே சாந்திட மாட்டாரா? அந்த சாந்தியை பத்தி பேசாதீங்க மாப்பிள. இருக்கும் போதே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். சார் யாருப்பா? மாங்காய் மரத்தை ஓனரா? ஓ ஏ கிழவி, நீ மாங்காய் ஒரு டிஃபரெண்ட் கடையிலே வாங்கிருக்கலாம்ல. ஐயோ தங்க புள்ள, உனக்கு நாட்டு நிலவரமே தெரியல. மாங்காய்லாம் வெளியில என்ன விலை விக்குது தெரியுமா? அதான் மரம் ஏறி மாங்காய் பறிச்சுட்டு வந்தேன். காசு மிச்சப்படுத்தலாம்ல. பரிசுத்து வந்தேன்னு சொல்லாத, என் மரத்துல இருந்து திருட்டு வந்த நீ. டேய், யார பத்திர திருடிங்கிற? உன்னை பார்த்து தான் சொல்றாரு. மாங்காய் சுட்டிட்டு வந்தா உனக்கு என்ன விஜய் அவார்டா கொடுப்பாங்க? அதுச்சாப்பா. தேங்க்யூ சார். அத்தை, உங்க அப்பாவுக்கு படையில வைக்கிறதுக்குள்ள எனக்கு படையில வச்சிட போலயே. ஐயோ மாப்பிள, அப்படிலாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்பா வெயிட் பா, இப்பவே கதை சாத்தாத. ஏன்டி என்னாச்சு? இப்பதாப்பா முருங்கைக்காய் ஓனரும் மாங்காய் ஓனரும் வந்திருக்காங்க. ஏன்னா மெனுல உருளைக்கிழங்கு தொக்கு, பாயாசம், இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசுப்பா. கண்டிப்பா மலைக்காரக்காரனும் பால்காரனும் வருவாங்க. கதோ திறந்தே வைப்பா. அடியே, பாயாசத்துக்கு நான் பாலெல்லாம் திருடலடி, வீட்டுல இருக்கிறத வச்சுதான் பண்ணேன். யோ மாமியார் இல்லையா? நீ யாரியா? மளிகை கடையா இல்ல அரிசி கடையா? வாழை மரம். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, எங்க அப்பா இருக்கு வாழை இலையில சாப்பாடு போட்டாதான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ஆளு தட்டுல வச்சா சாப்பிட மாட்டாரா? கோச்சுப்பாரா? யோ எவ்வளவுன்னு சொல்லு, கொடுத்து தொலைறேன். 5. 5 ரூபா தானா? அப்ப இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீ எங்க வீட்டுக்கு இலை எடுத்து வந்து கொடுத்துரு. யோ காமெடி கஜானா, 5000 ரூபாயா? ஒரு இலைக்கு 5000 ரூபாவா? யோ இலைய பறிக்கலையா, மொத்த வாழை மரத்தையும் சாட்சி எடுத்துருன்ட்டா. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள,
எங்க அப்பா இருக்கு வாழைத்தண்டு சூப்புனா ரொம்ப பிடிக்கும். எழுச்சி பாருங்க.